நெக் வந்து நம்ம எப்படி கட் பண்றது சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட நெக் கூட நீங்க வந்துட்டு கரெக்டான அளவில் நீங்க கட் பண்ணிடலாம். இப்ப நான் வந்து ஒரு சார்ட் மூலமா உங்களுக்கு வந்து டெமோ காட்டுறேன். நீங்க வந்து கிளாத்ல கட் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க கேன்வாஸ்ல கூட கட் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்ப பாருங்க, நான் வந்து சார்ட் எடுத்திருக்கிறேன். நெக் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, அதாவது அகலம் பாத்தீங்கன்னா நெக்கோடைய அகலம் 5, 5.5, 6, 6, 7 இந்த அளவுக்குலாம் இருக்கும். சரிங்களா? அதிகபட்சம் 7, 7.5 இந்த மாதிரிலாம் போகும். பெரிய ரொம்ப கழுத்துடைய சைஸ்லாம் பாத்தீங்கன்னா பெருசா இருந்துச்சு சொன்னா 7 இன்ச் இந்த மாதிரிலாம் போகும். சோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 5.5 to 6 இந்த ரேஞ்சு தான் இருக்கும் மேக்ஸிமம். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா கழுத்து இறக்கம் பாத்தீங்கன்னா 5, 5.5, 6, 6, சில பேர் 7 இந்த மாதிரிலாம் வரும். இதே மாதிரி தான். சோ இப்ப இந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா, இப்ப நான் வந்து சார்ட் எடுத்திருக்கேன். இது வந்து இப்ப கேன்வாஸ் மாதிரி வச்சுங்களேன். இப்ப இந்த கேன்வாஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ரெண்டா மடிச்சுக்கணும். சோ இந்த மாதிரி நீங்க எப்பயுமே ரெண்டா மடிச்சிட்டீங்கன்னு சொன்னா, மேல பாத்தீங்கன்னா நம்ம ஷோல்டருக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம விட்டுறணும். சரிங்களா? எப்பயுமே வந்து எந்த நெக்கா இருந்தாலும் சரி, எந்த அளவு நெக்கா இருந்தாலும் ஷோல்டர் மேல ஒரு 1/2 இன்ச் நம்ம விட்டுறணும். விட்டுட்டு அதாவது நம்ம நெக்கோடைய அகலம் இருக்கு இல்லீங்களா? இப்ப அகலம் பாத்தீங்கன்னா நான் ஒரு 6 இன்ச் வச்சுக்கிறேன். சரிங்களா? 5.5 வைக்கலாம், 6 வைக்கலாம். 5.5னாக்கா நம்ம வந்து 2.25 இன்ச் வைக்கணும். சரிங்களா? 2.25, 5.5 இன்ச். நான் ஏன்னா நம்ம வந்து ரெண்டா மடிச்சிருக்கிறோம். சரிங்களா? அதனால வந்து 5 இன்ச்சுன்னு சொன்னாக்கா 2.5, 5.5னா 2.25, 6 இன்ச்னா 3 இன்ச். இப்ப நான் வந்து 3 இன்ச் வைக்கிறேன். சரிங்களா? மொத்தம் வந்து 6 இன்ச் அகலம். நெக்கோடைய அகலம் வந்துட்டு 6 இன்ச். சரிங்களா? அதே மாதிரி நெக்கோடைய இறக்கம் பாத்தீங்கன்னா 6 இன்ச் வைக்கிறேன். இந்த பாருங்க, நெக்கோடைய அகலம் 6, இறக்கம் 6. இது ரெண்டையும் நம்ம வச்சிட்டோம். இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணிட்டு அதே மாதிரி இங்கேயும் ஒரு மார்க் பண்ணீங்க. இந்த 3 இன்ச் நம்ம மார்க் பண்ணோம் இல்லீங்களா? அதே 3 இன்ச் இங்கே மார்க் பண்ணீங்க. மார்க் பண்ணிட்டு இப்ப நம்ம கோடு போட்டுக்கலாம். இது வந்து பேசிக்ங்க. இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி இதான் நமக்கு நெக்கோடைய அளவு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிட்டோம். கரெக்டான மெஷர்மெண்ட் பண்ணிட்டோம். இதுல நீங்க என்ன மாதிரியான ஷேப் கூட நீங்க வரைஞ்சிக்கலாம். லீஃப் நெக் வரைஞ்சிக்கலாம், இல்ல பா நெக் வரைன்னு சொன்னா இந்த மாதிரி இங்க இருந்து நீங்க வரைஞ்சிக்கலாம். இந்த பாருங்க, இது இப்படின்னாக்க நீங்க பா நெக், இப்படி தொட்டி நெக்குன்னு சொல்லுவாங்க, பா நெக்குன்னு சொல்லுவாங்க. இல்ல நீங்க வந்து வி நெக்குன்னா இந்த மாதிரி ஷேப்ல கொண்டு வந்துடலாம். எப்படி வேணுமோ நீங்க ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். அதே மாதிரி லீஃப் நெக்கு இப்படி கொண்டு போயிட்டு இப்படி லீஃப் நெக் வரும் பாத்தீங்களா? இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நெக் நீங்க கட் பண்ணிக்கலாம். இந்த கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து நீங்க போட்டீங்கன்னா இதுக்குள்ளாரே நம்ம வந்து ஷேப் வந்து நம்ம சரி பண்ணிக்கணும். சரிங்களா? அப்ப அந்த மெத்தட்ல நீங்க நெக் கட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்ப நான் வந்து லீஃப் நெக் நான் கட் பண்றேன். நீங்க கேன்வாஸ்ல நீங்க வந்துட்டு கட் பண்றீங்கன்னு சொன்னா ஷுவரா கட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம கேன்வாஸ் ஒட்டி நம்ம இந்த ஓரத்துல தான் நம்ம தையல் போட்டு திருப்புவோம். கேன்வாஸ் இல்லாம நம்ம துணியில கட் பண்றோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மார்க்கை விட ஒரு 1/4 இன்ச் விட்டு தான் நீங்க தைக்கிறதுக்காக விட்டுட்டு, ஏன்னா தையல் இதுல தான் வரும் உங்களுக்கு. இதுல தான் வந்து ரெடி தையல். சோ நீங்க கிளாத்ல வெட்டுறீங்கன்னா 1/4 இன்ச் விட்டுறணும். கேன்வாஸ்ல நீங்க கட் பண்றீங்கன்னா ஷுவரா கட் பண்ணிக்கணும். சோ இப்ப நான் வந்து கேன்வாஸ் மெத்தட்ல நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இத பாருங்க, இதே மெத்தட்ல நீங்க எல்லா நெக்கும் ஷேப்பும் நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அழகா வந்துடும். இப்ப நான் வந்து இந்த லீஃப் நெக் நான் வந்து கட் பண்ணிட்டேன். பாருங்க, நெக்லஸ் கழுத்துன்னு சொல்லுவாங்க, லீஃப் நெக்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப்ல வேணுமோ நீங்க கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு கேன்வாஸ்ல என்ன பண்றீங்கன்னு சொன்னாக்கா இந்த ஷேப் நம்ம என்ன கட் பண்ணமோ அதே ஷேப்புக்கு ஒரு 1 இன்ச் வச்சா போதும். இந்த பாருங்க, இந்த மாதிரி ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணீங்க. இந்த மாதிரி 1 இன்ச் ஷேப்புக்கு அப்படியே நீங்க கட் பண்ணிக்கலாம் கேன்வாஸ். ஏன்னா அதிகமா இருக்கக்கூடாது இல்லைங்களா? அதனால கரெக்டா பிடிச்சிங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கிளர்ந்துடும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா ஸ்டாப்லர் பின்னால வந்து இங்க ஸ்டாப்லர் பின் போட்டுங்க. ஏன்னா கேன்வாஸ் சில டைம்ல நகர வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க அந்த மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்ப இந்த இதுல நம்ம அப்படியே இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம். இப்ப இந்த மாதிரி நீங்க வந்துட்டு நெக்கை வந்து கட் பண்ணிக்கலாம். என்ன ஷேப் வேணாலும் நீங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டு 1 இன்ச் விட்டா போதும். சோ இப்ப நீங்க இந்த 1 இன்ச் விடுறீங்களா, நம்ம தச்சு திருப்பிட்டு இந்த 1 இன்ச் சைட்லாம் பாத்தீங்கன்னா ஹெம்மிங் பண்ணி விட்டுருவாங்க. இது ஒரு ஒர்க் நெக்ல வந்து இது ஒரு மெத்தடு. சோ நீங்க இந்த ஷேப்ல கரெக்டா நீங்க எப்படி வேணாலும் வெட்டிக்கலாம். இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா நான் வந்து வி நெக் மாதிரி கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்ப நம்ம இதுல வந்து வி நெக் நம்ம கட் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்ப இதே நம்ம அப்படியே நெக் வந்து ஷேப் வந்து நம்ம மாத்திக்கிறது தான். ஆனா பட் அந்த மார்க்குக்கு உள்ளாரே எல்லாம் முடிச்சுக்கணும். இந்த மார்க் பண்ணோம் இல்லீங்களா? இந்த மார்க்குக்கு உள்ளாரே வந்துட்டு நீங்க என்ன மாதிரியான நெக் கட் பண்ணாலும் உங்களுக்கு நெக் வந்துட்டு
பெருசு சின்னதாகாது, கரெக்டா ஆயிடும். சரிங்களா? இந்த மார்க்குக்குள்ளார நீங்க வந்துட்டு சரி பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்க என்ன பானெக் வெட்டினாலும் வெட்டலாம். பாருங்க, இப்ப நான் வந்து பானெக் கட் பண்றேன் பாருங்க. அதுலயே வந்துட்டு இது வந்து பானெக்ல தொட்டி நெக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. பாருங்க, இப்ப இது வந்து அப்படியே பானெக் மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்க இதே மெத்தட் தான். நீங்க இந்த மெஷர்மெண்ட்டுக்குள்ளார நீங்க என்ன ஷேப் எடுத்தாலும் இந்த பாருங்க, இந்த மெஷர்மெண்ட்டுக்குள்ளார என்ன ஷேப் எடுக்கணுமோ நீங்க எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியா உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்க வந்து நெக்கை கட் பண்ணிக்கலாம்.